சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இமயமலையில இருக்காரு. வந்த உடனே ஜெயிலர் 2 படத்த பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டா முடிச்சிருவாருங்க. சோ டிசம்பர் மந்த்துக்குள்ள இந்த ஜெயிலர் 2 ப்ராஜெக்ட்ட முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ இதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் எந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் சேர்ந்து பண்ற ப்ராஜெக்ட். அதத்தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி தான் நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ட இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாதாமாங்க. சோ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்னும் அந்த படத்துக்கான டைரக்டர் வந்து ஃபிக்ஸ் ஆகல. சோ டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் கதை ரெடி ஆகி, ஸ்கிரிப்ட் ரெடி ஆகி, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகும். சோ அதனால இப்ப கமல்ஹாசன் அவர் பார்த்தீங்கன்னா, அவர் கமிட் பண்ணிக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ சூப்பர் ஸ்டார் மட்டும் எதுக்கு சும்மா இருக்கணும்? அதுக்குள்ள இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தாரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காராமாங்க. சோ அதனால ஜெயிலர் 2 படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்குள்ள ஒரு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அது என்ன ப்ராஜெக்ட்? யாரு டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது, அத பத்தி தாங்க ஒரு அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில அந்த படத்தை பார்த்தீங்கன்னா டைரக்டர் சுந்தர் சி அவரு டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ சூப்பர் ஸ்டாரோட அடுத்த படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அருணாச்சலம் காம்போவை அகைன் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்க போறோம். சோ ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு காமெடி என்டர்டெய்னரோட ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். சோ இப்ப ரீசெண்டா சுந்தர் சி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு கதை ஒன்னு சொல்லியிருக்காராமா. சோ இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணல. ஆனா சீக்கிரமா சூப்பர் ஸ்டார் ஓகே பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லப்படுது. சோ ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து வேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சுந்தர் சிம்மே பார்த்தீங்கன்னா இப்ப மூக்குத்தம்மன் 2 அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்க போறாரு. இதை முடிச்சிட்டு நவம்பர் மந்த்ல விஷாலோட ப்ராஜெக்ட்டை சுந்தர் சி ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த விஷாலோட ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்குள்ள சுந்தர் சி கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. சோ அதை முடிச்சிட்டு இமிடியேட்டா சுந்தர் சி பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டாரோட ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ எல்லாம் ப்ராப்பரா போச்சு அப்படின்னா அப்ப அடுத்த வருஷம் சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா 2 படங்கள் ரிலீஸ் ஆகும். சோ ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருந்தாரு. அண்ட் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள இந்த சுந்தர் சியோட ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுந்தர் சியோட ஃபிலிம் மேக்கிங் பார்த்தா நம்மளுக்கு தெரியுமே, ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் தெரியும், சீக்கிரமாவே முடிச்சிருவாரு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சூப்பர் ஸ்டார் அண்ட் சுந்தர் சி இந்த காம்போ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் விஷால் சுந்தர் சி ப்ராஜெக்ட்டை பத்தி இப்ப லேட்டஸ்டா கிடைச்சிக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக ஒரு ப்ரோமோ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எடுத்துட்டு இருக்காங்களாமாங்க. அந்த ப்ரோமோக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்னு எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் தமன்னா அண்ட் கயாடு லோகர் இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ சுந்தர் சியோட படம்னால 2 ஹீரோயின் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த படத்துலயுமே பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின்ஸ் இருக்க போறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நியூஸ் வந்திருந்தது, நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் பாதி தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் எண்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ அதுக்கு முதல்ல விஷாலுடைய மகுடம் படம் அந்த ப்ராஜெக்ட் வந்து முடியணும். அதுக்கப்புறமா தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் விஷாலுடைய மகுடம் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப 2 நாளா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு, எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்டர் விஷாலுக்கும் இந்த படத்துடைய டைரக்டரான ரவி அரசுக்கும் ஏதோ ஒரு கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் ஏற்பட்டுருச்சு. சோ அதனால ரவி அரசு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு. விஷால் தான் இந்த படத்தை இப்ப டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. அதுக்கான வீடியோ கூட பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால லீக் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நியூஸ்லாம் வந்தது. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை ஆயிருச்சு, அதனால ரவி அரசு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரவி அரசு வந்துட்டாரு, அவர் தான் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சரிப்பா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஷாலுக்கும் ரவி அரசுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏதோ ஒரே ஒரு நாள் மட்டும் தான் விஷால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு, அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்குமே இது என்ன பிரச்சனை என்ன கான்ட்ரோவர்சி அப்படிங்கறதுல சுத்தமாவே தெரியல. ஆனா இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இந்த கான்ட்ரோவர்சி பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. AK-64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி AK வந்து அவருடைய ரேசிங்காக ஜனவரி மந்த் வரைக்கும் டேட் கொடுத்திருக்காரு. சோ அதை முடிச்சிட்டு அடுத்த வருஷம் பிப்ரவரி ஆர் மார்ச்ல தான் இந்த AK-64 ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்க பிளான் பண்ண மாதிரி நவம்பர் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமா. நவம்பர் செகண்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இதுல வந்து AK ஜாயின் ஆக போறது கிடையாது, AK இல்லாத போர்ஷன்ஸ் இப்ப எடுக்கிறாங்களாமா. சோ AK வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ரேசிங் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஜனவரி எண்டுக்குள்ள ஜாயின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஆக்டர் மோகன்லால் அவருமே நடிக்க போறது கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ அவருமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல தான் டேட் கொடுத்திருக்காராமா. சோ AK அண்ட் மோகன்லால் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஜனவரி
டிசம்பர் எண்டுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க இல்லாத பர்சன்ஸை இப்போ எடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போ நவம்பர் 2 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ சீக்கிரமா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி இன்னொரு நியூஸ்மே சொல்றாங்க. அதாவது இந்த படத்தை வந்து அடுத்த வருஷம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அதுக்கான சான்ஸ் தான் கிடையாது. இந்த AK-64 படம் வந்து அடுத்த வருஷம் செகண்ட் ஹாஃப்ல ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. SK உடைய பராசக்தி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை வந்து சரிகமா அவங்க தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் மாவீரன் அமரன் படத்துக்கு அப்புறமா தேர்ட் டைம் கொலாபரேஷனா SKக்கும் சரிகமாக்கும் இந்த பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த பாடலுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் ஆல்சோ இந்த பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் உடைய 100வது திரைப்படம் இல்லையா? ஸோ எப்பவுமே ஜிவியோட மியூசிக் என்னன்னாலும் ஸ்பெஷல் தான். அண்ட் அந்த வகையில இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். சாங்ஸ் எல்லாம் இப்பயே சொல்லலாம் சூப்பரா இருக்கும்னு. ஸோ அந்த பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சூர்யாவுடைய அஞ்சான் படம் வந்து இப்ப சீக்கிரமா ரீஎடிட் வெர்ஷன்ல ரீரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீரிலீஸ் வந்து நவம்பர் 28ஆம் தேதி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அஞ்சான் படத்துடைய ரீரிலீஸ் எடிட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்ப சூர்யா ஃபேன்ஸ்ல சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சான் படத்துக்கு அப்புறம் தான் சூர்யா அவர்களுக்கு பேக் டு பேக் படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. ஸோ அஞ்சான் படத்துல ஸ்டார்ட் ஆனது அஞ்சான் ரீரிலீஸ்லயே முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் சியான் விக்ரமுடைய அடுத்த ப்ராஜெக்டா என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி விஷ்ணு யாதவனோட ப்ராஜெக்ட் தான் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி இப்ப இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இது போக இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சியான் விக்ரமுடைய கரியர்ல ஒரு பெரிய பட்ஜெட் கொண்ட பிலிமா இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது போக இந்த படத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ண போறாரு. அவர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாராமாங்க. ஸோ அவரு தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போறாரு. ஸோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் அபிஷன் ஜீவித் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ டெபியூட் ஃபிலிமை இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா டைரக்டர் மதன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்றாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் திரைப்படம் இது. ஸோ இது போக இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அனசர் ராஜன் தான் ஹீரோ ரோல் பிளே பண்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.